Hi friends, welcome to Kids Fashion World. இன்னைக்கு நம்ம வீடியோல டபுள் லேயர் வெஸ்டர்ன் டாப் சிம்பிள் மெத்தட்ல எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்காக 1.5 மீட்டர் கிரேப் மெட்டீரியல் எடுத்து வச்சிருக்கேன். இது 7 இயர் கேர்ளுக்கான மெஷர்மெண்ட்ல நான் கட் பண்ண போறேன். இப்போ ஃபர்ஸ்ட் 8.5 இன்ச் வித் 8.5 இன்ச் அகலத்துல 4 ஃபோல்ட் பண்ணி இந்த துணியை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். மீதி துணியை தனியா எடுத்து வச்சிட்டேன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லேயர் கட் பண்ணலாம். இதனுடைய ஹைட் பாத்தீங்கன்னா 23 இன்ச்சஸ் இருக்கு. இப்போ இதனுடைய டாப் போர்ஷன்ல 5 இன்ச் நான் மார்க் பண்றேன். 2.5 இன்ச்சஸ் வந்து ஷோல்டருக்கும் 2.5 இன்ச் வந்து நெக்கினுடைய அகலம் மார்க் பண்றேன். அதுக்கப்புறமா ஆம்கோலுடைய ஹைட்டு 5.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன். நெக்கினுடைய ஹைட்டு 3 இன்ச்சஸ் மார்க் பண்றேன். இப்போ நான் நெக்லைன் வரைஞ்சுக்கிறேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரே ஹைட்டு தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் செஸ்ட் ரவுண்ட் நான் மார்க் பண்ணிக்கிறேன். டோட்டல் செஸ்ட் ரவுண்ட்ல 4 டிவைட் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்போ எனக்கு 6.5 இன்ச்சஸ் வருது. அதுக்கப்புறமா தையலுக்காக 1.5 இன்ச்சஸ் நான் எடுத்திருக்கேன். இப்போ மேல இருந்து நைன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ்ல ஹிப்பினுடைய ஹைட் மார்க் பண்ணிட்டு அந்த இடத்துல வச்சு ஹிப்பினுடைய ரவுண்ட் நான் மார்க் பண்ணிக்கிறேன். 6 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ கீழே பாருங்க 1 இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி ஒரு கர்வ் ஷேப் வந்து நான் வரைஞ்சி விட்டுக்கிறேன். இப்போ இது கட் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே சிம்பிளான மெத்தட்ல உங்களுக்கு நான் வந்துட்டு இது எப்படி கட் பண்றதுன்னு சொல்றேன். பாருங்க, இப்போ நம்ம ஹிப் லைன் மட்டும் கட் பண்ணியிருக்கோம். செஸ்ட் அண்ட் ஹிப் லைன் கீழே நம்ம அந்த 1 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி அந்த ஷேப் வந்து கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லேயர் கட் பண்ணிட்டோம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் கட் பண்ணிட்டோம். இப்போ மீத இருக்கிற துணியை சேம் அதே மாதிரி நம்ம 4 ஃபோல்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் லேயர் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து பிளேஸ் பண்ணி அதனுடைய ஆம்கோல் லைன் அண்ட் சைடு எல்லாமே நம்ம அப்படியே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நெக்லைன் வரைஞ்சி விட்டுக்கிறேன். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லேயர் துணியை நான் எடுத்துடுறேன். இப்போ மேல இருந்து நான் ஒரு 19 இன்ச்சுக்கு 19 இன்ச்சஸ்க்கு ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணி இந்த மாதிரி சைடில் அந்த 1 இன்ச்சு கர்வ் ஷேப் கொடுத்து பாருங்க 19 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணி லைன் போட்டிருக்கேன். இந்த 19 இன்ச்சிலிருந்து மேலே ஒரு 2 இன்ச்சுக்கு நான் ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் 19 இன்ச்சு மார்க் பண்ணேன். அதுக்கப்புறமா அந்த 19 இன்ச்சிலிருந்து 2 இன்ச்சு மேலே நான் மார்க் பண்ணி பாருங்க இந்த மாதிரியான ஒரு ஷேப்ல நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ சைடு கட் பண்ணிடுறேன். பாருங்க இந்த லேயர் மேலே வரும். பாருங்க இந்த மாதிரி தான் நமக்கு ஃபினிஷிங் வந்து இருக்கும். இப்போ இது வந்து எப்படி ஸ்டிச் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் அதனுடைய
ஃபர்ஸ்ட் லேயர் கீழே இருக்கிற லேயர் ஷோல்டர் லைன் வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ஷோல்டர் லைன் வந்து தைச்சி விட்டுக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கிராஸ் பீஸ் வச்சு நெக் லைன் ஃபினிஷ் பண்ணுறது, ஆம்கோல் லைன் ஃபினிஷ் பண்ணுறது, இந்த வேலை எதுவுமே கிடையாது. இதெல்லாம் இல்லாமல் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு தான் இதில் பார்க்க போகிறோம். பாருங்கள், இப்போது ஒரு லேயர் வந்து நான் ஷோல்டர் லைன் ஜாயின் பண்ணிட்டேன். அதே மாதிரி அந்த செகண்ட் லேயரையும் ஷோல்டர் லைன் ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இதை இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் லேயருடைய உள்பக்கமும் செகண்ட் லேயருடைய நல்ல பக்கமும் ஒரே மாதிரி இருக்குது. இப்போ உங்களுக்கு பார்க்கும்பொழுதே தெரியும். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி பிளேஸ் பண்ணி இதனுடைய நெக் லைனை ரவுண்டாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. இது ரொம்பவே ஈஸியான மெத்தட். ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வித்தின் 10 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் இந்த டாப் வந்து ரெடி பண்ணிடலாம். இந்த டாப்க்கு பலாசோ பேண்ட்டு ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். வெஸ்டர்ன் அவுட்ஃபிட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள், நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ நாச்சஸ் போட்டுக்கிறேன். நாச்சஸ் போட்டு இது திருப்பி காட்டுறேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் பலாசோ பேண்ட்டு எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் அது போய் நீங்கள் பார்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போது நம்ம நெக்லைன் வந்து ஸ்டிச் பண்ணி நாச் போட்டு அதை திருப்பிட்டேன். பாருங்கள், நமக்கு ஷோல்டர் லைன் கூட எப்படி வந்து ஃபினிஷிங் கிடச்சிருக்கு, ரெடிமேட் ஃபினிஷிங் கிடச்சிருக்கு. இப்போ பாருங்கள், நெக்லைன் திருப்பிட்டேன். பாருங்கள், நெக்லைனும் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ அதே மாதிரி நம்ம இதனுடைய ஆம்கோல் லைன் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஆம்கோலில் அந்த மேலே இருக்கிற துணியை என்னுடைய லெஃப்ட் சைடுக்கு திருப்பியிருக்கேன். கீழே இருக்கிற துணியை அப்படியே கீழ்ப்பக்கமாக கொண்டு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் லேயர் வச்சிருக்கிற அந்த லெஃப்ட் சைடுக்கு கொண்டு வந்து பாருங்கள், நான் இப்போ எப்படி வந்து பிடிச்சிருக்கேன்னு பாருங்கள். இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிக்கணும். பாருங்க, இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம ஆம்கோல் லைன் வந்து தையல் போட்டுக்கலாம். இது நீங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு தையல் எதுவுமே வந்து தெரியாது, வெளியில் தெரியாது. ரெடிமேட் ஃபினிஷிங் வந்து நமக்கு கிடைக்கும். ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்கும். நீங்கள் திரும்பவும் இந்த வீடியோ வந்து திரும்ப நீங்கள் போட்டு பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து அந்த ஐடியா கிடைக்கும். பாருங்கள், இப்போ ஆம்கோல் லைன் வந்து நான் தைச்சி விட்டுட்ருக்கேன். 2 தையல் போட்டுக்கிறேன் இதில். ஓகே, இப்போ பாருங்கள், நான் ஸ்டிச் பண்ணிட்டேன் ஆம்கோல் லைனை. இதை இப்போ இந்த உள்ளே இருக்கிற துணியை வெளியில் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நாச்சஸ் போட்டுக்கிறேன் ஆம்கோல் லைனில். இப்போ நாச்சஸ் போட்டுட்டு இந்த உள்ளே இருக்கிற துணி இந்த மாதிரி இழுத்து விட்டோம்னா போதும், நமக்கு துணியெல்லாம் வெளியில் வந்துடும். பாருங்கள், இப்போ ஆம்கோல் லைன் நான் காட்டுறேன். பாருங்கள், எவ்வளோ நீட்டாக நமக்கு வந்து ஃபினிஷிங் கிடச்சிருக்கு பாருங்கள். சேம் இதே மெத்தடில் நம்ம இன்னொரு பக்கமும் தைக்க போகிறோம். பாருங்கள், இப்போ திரும்பவும் நான் காட்டுறேன். என்னுடைய அந்த ஃபர்ஸ்ட் லேயர் மேலே இருக்கிற அந்த லேயருடைய ஆம்கோல் லைனை லெஃப்ட் சைடு கொண்டு வரேன். அதுக்கப்புறமா கீழே இருக்கிற அந்த லேயருடைய ஆம்கோல் லைனை துணிக்கு அடிப்பக்கமாக கொண்டு வந்து இந்த லெஃப்ட் சைடு கொண்டு வரேன். கொண்டு வந்து இந்த 2 துணியை சேர்த்து தையல் போடுறேன். பாருங்கள், இப்போ தைச்சிட்டேன். இப்போ நாச்சஸ் போட்டு நம்ம ஃபஸ்ட்டு எப்படி வந்து திருப்பணுமோ அதே மாதிரி நம்ம இதை வந்து திருப்பி விட்டுக்கலாம்.
பாருங்கள், இப்போ நான் திருப்பிட்டேன். நமக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், தையல் எதுவுமே நமக்கு வெளியில் தெரியாமல் இருக்குது. இப்போ அதே மெத்தடில் நம்ம சைட் ஜாயின் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி நான் விட்டுக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் லேயர் ரெண்டையும் சேர்த்து தையல் போட போகிறேன். இந்த மேலே இருக்கிற அந்த லேயரும் கீழே இருக்கிற அந்த லேயரும், ஃபர்ஸ்ட் லேயர் அண்ட் செகண்ட் லேயர், அதனுடைய 2 துணியும் ஒன்றா சேர்த்து வச்சு நான் தையல் போட்டுட்ருக்கேன். பாருங்கள், நீங்கள் இதே மெத்தடில் ஃப்ராக்லேயும் சரி இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்பவே ஃபினிஷிங் வந்து நீட்டாக நமக்கு கிடைக்கும், ரெடிமேட் ஃபினிஷிங் கிடைக்கும். பாருங்கள், இப்போ நான் திரும்பவும் ஒரு தையல் போட்டுக்கிறேன். பாருங்கள், இதே மெத்தடில் நான் 2 பக்கமும் தையல் போட்டுட்டேன். இப்போ நம்ம உள்பக்கம் பார்த்தா பாருங்கள், இந்த மாதிரி பிளெயினாக இருக்கும், தையல் எதுவுமே தெரியாது. இப்போது நம்ம தையல் பார்த்தீங்கன்னா அதனுடைய மேல் பக்கம்தான் இருக்கும். அதை எப்படி ஃபினிஷ் பண்ணுறது நான் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி அதனுடைய ஃபர்ஸ்ட் லேயரோடைய அந்த கீழே டபுள் ஃபோல்ட் பண்ணி தையல் போட்டுக்கலாம். அப்புறம் செகண்ட் லேயரையும் கீழே ஃபோல்ட் பண்ணி தையல் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த சைடு வந்து இந்த கீழே இருக்கிற அந்த லேயரில் இந்த மாதிரி அந்த தையல் வந்து தெரியும். அது நம்ம ஷர்ட்டில் வந்து எப்படி டபுள் ஃபோல்ட் பண்ணி தையல் போடுவோமோ அதே மாதிரி இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி ஒரு படிமான தையல் போட்டோன்னா அவ்வளோதான், ஃபினிஷ் ஆகிடும். அதுக்கப்புறமா இதனுடைய கீழே இருக்கிற பாருங்கள், இதனுடைய பாட்டம் ரவுண்டை இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி தையல் போட்டுக்கலாம். 2 லேயர்லேயும் இது மாதிரி ஃபோல்ட் பண்ணி தையல் போட்டுட்டே வரலாம். பாருங்கள், இப்போ கீழே எல்லாம் ஃபோல்ட் பண்ணி தையல் போட்டுட்டேன். இப்போது இந்த கீழே அந்த லேயர்ஸ் வந்து காட்டுறதுக்காக இந்த மாதிரி நான் பாம்பாம் லேஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன். இது மீதம் இருக்கிறத ஆம்கோல் லைன் அண்ட் நெக் லைனில் வந்து ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.